சென்னையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த 2 வங்கிக் கொள்ளை சம்பவங்கள் ஏற்படுத்திய அதிர்ச்சி நீங்குவதற்குள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மற்றொரு வங்கிக் கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. துப்பாக்கி முனையில் நிகழ்த்தப்பட்ட இந்த கொள்ளை சம்பவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மன்னார்குடி அருகே உள்ள அசேஷம் என்ற இடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிக்குள் நேற்று மதியம் 3 மணியளவில் 5 பேர் கொண்ட முகமூடி கொள்ளையர்கள் திடீரென புகுந்தனர். வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய அவர்கள் துப்பாக்கியால் தரையில் சுட்டு அவர்களை எச்சரித்தனர். பின்னர் வாடிக்கையாளர்கள் நேற்று செலுத்திய 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்தனர். பின்னர் வங்கியிலிருந்து சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்த காரில் தப்பிச் சென்றனர். வங்கியிலிருந்த லாக்கரை அவர்கள் குறிவைக்காததால் அதிலிருந்த 13 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் தப்பின. இதுகுறித்து வங்கி மேலாளர் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனம் மற்றும் தஞ்சாவூர் சரக டிஐஜி லோகநாதன் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மயில் வாகனன், வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறினார். உள்ள எல்லாம் லாக்கர் கீழே கேட்டுக்கிறேன். பட் அந்த லாக்கர் கீ இல்லைன்னு சொன்னோன்னே அந்த கேஷியர் ரூமில் இந்த கேஷ் ஒரு 3 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா கேஷ் வச்சுருக்காங்க தோராயமாக. அந்த கேஷ் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே இன்றைக்கி ப்ளக் பண்ண வந்த நகை கிட்டத்தட்ட ஒரு 10 சவரன்ஸ் இருக்கும். அந்த ஜுவல் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ எல்லாமே க்ளவுஸ் போட்டுருந்துக்கிறாங்க. ரெண்டாவது யாரும் முகமூடி மாதிரிலாம் எதுவும் கட்டல, எல்லாமே ஜீன்ஸ் போட்டுருந்துக்கிறாங்க. அதில் 2 பேர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதாக சொல்லி மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ சார்? மொத்தம் 6 lakhs. இது ஜுவல்ஸ் அரௌண்ட் 3 lakhs. கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை வேளச்சேரியில் பதுங்கியிருந்த வடமாநில வங்கிக் கொள்ளையர்கள் 5 பேர் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பின் வங்கிக் கொள்ளையர்கள் பெரும் பீதியில் உறைந்திருந்தனர். இதன் மூலம் தமிழகத்தில் மீண்டும் வங்கிக் கொள்ளைகள் தலைதூக்காது என்று கருதப்பட்டது. ஆனால் சமீப காலமாக தமிழகத்தில் வங்கிகளையும் ஏடிஎம்களையும் குறிவைத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் சென்னையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த 2 வங்கிக் கொள்ளைகள் இதற்கு உதாரணம். இந்நிலையில் பொதுமக்களிடையேயும் வங்கி ஊழியர்களிடையேயும் அச்சத்தை அதிகரிக்கும் வகையில் மன்னார்குடி அருகே தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் அமைந்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.